ஜெனரல் இங்கிலீஷில் வந்து இதுக்கு முன்னாடி ஜூலியஸ் சீசர் பார்த்தோம். ஜூலியஸ் சீசரில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. அதில் இந்த எக்ஸாம் ரிலேட்டட் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி வந்து ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன் மட்டும், அதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஜூலியஸ் சீசரில் உள்ள கேரக்டர்ஸ்லாம் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். எதுக்கும் ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசரோட ஒய்ஃப் காலிஃபோர்னியா, அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மார்க்கஸ் ப்ரூட்டஸ், அதுக்கப்புறம் அவரோட ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் மார்க் ஆண்டனி, அதுக்கப்புறம் கேஷியஸ், அவர் தான் கேஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு குத்துவார் யாரை, சீசரை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஷியஸ் ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு 2 ப்ரூட்டஸ் இருப்பாங்க. டெஷியஸ் ப்ரூட்டஸ், மார்க்கஸ் ப்ரூட்டஸ். டெஷியஸ் ப்ரூட்டஸ் வந்து செனட் ஹவுஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு வருவார் இவரை. வேறு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ட்ரைம்வரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வருவாங்க. அதாவது இவங்க ட்ரைம்வரஸ்னு சொல்லிட்டு மார்க் ஆண்டனி, ஆக்டேவியஸ் சீசர், அதுக்கப்புறம் ஏமிலியஸ் லெப்பீடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர். ஸோ அவங்க தான் வந்து ட்ரைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வருவாங்க. தென் அதுக்கப்புறம் எந்த போரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜெயிச்சுட்டு வருவார்னா சன்ஸ் ஆஃப் பாம்பே, அவங்க கூட வந்து போரை வந்து ஜெயிச்சுட்டு வருவார். கடைசியாக வந்து ஓகே, இதுதான் வந்து ஜென்ரல் ஒரு அவுட்லைன். சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இதில் அப்படின்ட்டு. திஸ் வாஸ் த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல், ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் அப்படிங்க. ஸோ மார்க் ஆண்டனி வந்து சொல்லுவார், அதாவது ப்ரூட்டஸை பார்த்து சீசரை வந்து குத்திருப்பாங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை வச்சு சொல்லுவார், இந்த ட்ரெஸ்ஸை தெரியுதா, மேண்டல், இது வந்து ஒரு சம்மர் ஈவினிங்கில் வந்து இவர் போட்டார் இந்த இடத்துல. அந்த இடத்துல தான் முன்னாடி வந்து கேஸ்கா குத்திருக்கான், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரூட்டஸ் குத்திருக்கான். ஸோ அதுதான் வந்து இட் இஸ் த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட், நம்பிக்கை துரோகத்தினால குத்துனது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ மார்க் ஆண்டனி அதை சொல்லுவார். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் செனேட்டர் டு ஸ்டாப் சீசர்? யார் ஃபஸ்ட்டு குத்துவா சீசர் அப்படின்னா கேஷியஸ் தான் குத்துவார். A to brute, this was the famous words of you to Brutus அப்படின்னு சொல்லுவார் மார்க்கஸ் ப்ரூட்டஸை பார்த்து சீசர். ஸோ அது வந்து சீசர் சொல்லுவார், இது ஃபேமஸ் வேர்ட். ஹூ brought many captives to Rome? ஸோ சீசர் வந்து வெளியிலேருந்து நிறையா இவங்க ஸ்லேவ்ஸை வந்து கொண்டு வருவார், அடிமைகளை. திஸ் வாஸ் த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல், மார்க் ஆண்டனி வந்து சொல்லுவார். யாரை பார்த்து சொல்லுவார்னா சீசர் மேலே உள்ள கட்டை பார்த்து. ஸோ அதை மார்க்கஸ் ப்ரூட்டஸ் வந்து வெட்டியிருப்பார். இந்த பேட்டில் ஆஃப் சம்பரே சீசர் டிஃபீட், அதான் நெர்வி, அதாவது லாஸ்ட்டாக வந்து நெர்வி அப்படிங்கிறவங்கள டிஃபீட் இது பண்ணிவிட்டு அந்த ஒரு ஈவினிங் அங்கே இருக்கும்போது தான் அந்த ஒயிட் கிளாத்தை ஒன்று போடுவார். மார்க் ஆண்டனி வந்து அவரோட ஸ்பீச்சில் சொல்லுவார், அவர் மேலே போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து வச்சு சொல்லுவார், நெர்வி கூட ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டார் ஒரு ஈவினிங் டென்ட்டில் அப்படின்ட்டு. ஸோ பேட்டில் ஆஃப் சாம்பரே வந்து சீசர் யாரை டிஃபீட் பண்ணாங்கன்னா நெர்வியை. சீசர்ஸ் ஒய்ஃப் டேஷ் ஃபார்பிட்ஸ் ஹிம் டு கோ டு செனட் ஹவுஸ். ஸோ கலிஃபோர்னியா வந்து சீசர்ஸ் ஒய்ஃப், அவங்க வந்து செனட் ஹவுஸ் போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. ஹூ சேஸ் தீஸ் வேர்ட்ஸ்? தெர் இஸ் டியர்ஸ் ஃபார் இஸ் லவ் ஃபார் இஸ் ஃபார்ச்சூன், ஹானர் ஃபார் இஸ் வேலர் அண்ட் டெத் ஃபார் இஸ் ஆம்பிஷன். ஸோ இதை வந்து மார்க்கஸ் ப்ரூட்டஸ் சொல்லுவார், அதாவது அவரோட லவ்வுக்காக வந்து என்னோட கண்ணீரை தரேன், அவரோட அந்த ஃபார்ச்சூன்னா வந்து அதிர்ஷ்டத்துக்காக வந்து என்னோட சந்தோஷத்தை தரேன், அவரோட அந்த போர் திறமைக்காக வந்து நான் மரியாதை தரேன், என்னோட மரியாதையை தரேன். ஆனால் அவரோட ஆம்பிஷியஸ் அந்த பொறாமைக்காக வந்து அவருக்கு நான் தரது வந்து டெத்து, அவருக்கு சாகுதான் அப்படின்னு மார்க்கஸ் ப்ரூட்டஸ் சொல்லுவார். ஹூ சேஸ் தீஸ் வேர்ட்ஸ்? ப்ரூட்டஸ் இஸ் ஆனரபிள் மேன். இது உங்களுக்கு தெரியும், ப்ரூட்டஸ் இஸ் ஆனரபிள் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை வந்து மார்க் ஆண்டனி தான் சொல்லுவார். At the Battle of Dash, the forces of Cassius and Brutus were defeated. கடைசியாக பேட்டில் ஆஃப் பிலிப்பி அப்படின்னு நடக்கும். அதில் வந்து கேஷியஸையும் ப்ரூட்டஸையும் வந்து தோக்கடிச்சிருவாங்க. ட்ரைம்பரஸ் அவங்க வந்து தோக்கடிச்சிருவாங்க. அப்புறம் ப்ரூட்டஸ் வந்து சூசைட் பண்ணிக்குவார். டேஷ் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரைம்பரஸ் அப்படின்னா ஏமிலியஸ் லெப்பீடியஸ் தான். ஏன்னா கேஸ்கா, ப்ரூட்டஸ், ஜூலியஸ் சீசர்லாம் இல்லை. ஏமிலியஸ் லெப்பீடியஸ், ஆக்டேவியஸ் சீசர், அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி தான் வந்து ட்ரைம்பரஸ். The good is often interfered with their bones, so let it be Caesar. These are the words of Antony. அதாவது அவர் எடுத்தோடனே சொல்லுவார், ஒருத்தவங்க செஞ்ச அந்த பாவம் வந்து அவங்கள இறந்ததுக்கப்புறமும் இருக்கும், பட் ஆனால் அவங்க செஞ்ச நல்லது வந்து அவங்க சாகும் போதே அவங்க கூடயே இறந்துடும் அப்படின்ட்டு. ஸோ த குட் பி ஆஃபன் இன்டர்ஃபியர்ட் வித் தர் போன்ஸ், அவங்க இறக்கும் போது அவங்க கூடயே போயிடும் அப்படின்ட்டு. மார்க் ஆண்டனி வித் டேஷ் வின்ஸ் த பப்ளிக் ஓவர் இஸ் சைட்.
வித் இஸ் எலகன்ஸ் ஆக்டிங் ஹானஸ்டி ப்ரைட். எலகன்ஸ்னால் வந்து அவரோட பேச்சு திறமையால் வந்து பப்ளிக்கை வந்து மார்க் ஆண்டனி வின் பண்ணிடுவார். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ். ஓ ஜட்ஜ்மெண்ட் தோ த ஃப்ளட் ஆஃப் brutish beasts அண்ட் men have lost the reason. இதை வந்து மார்க்கஸ் ஆண்டனி வந்து சொல்லுவார். என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது, தோ த ஃப்ளட் ஆஃப் brutish beasts அண்ட் men have lost the reason. என்ன ரீசனுக்காக இவர் சீசரை வந்து எதுக்காக வந்து கொல்லணும் அப்படிங்கிற இதையே வந்து மறந்துட்டாங்க. மறந்து வந்து அவரை கொண்டுட்டாங்க. ஸ்லேவ்ஸ்லாம் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் க்ரௌன்லாம் வந்து இவர் வேணான்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணி அவரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஐ ஆம் நோ ஒரேட்டர் அஸ் ப்ரூட்டஸ் இஸ். ஸோ நான் வந்து ப்ரூட்டஸ் மாதிரி பெரிய பேச்சாளி கிடையாது. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் விச் இட் இஸ் டேக்கன். ஸோ இது வந்து ஜூலியஸ் சீசர்லேருந்து எடுத்திருக்காங்க. யார் சொல்லுவா அப்படின்னா ஆண்டனி சொல்லுவார், மார்க் ஆண்டனி. ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ்? எ டு ப்ரூட். ஸோ சீசர் சொல்லுவார் யூ டு ப்ரூட்டஸ் அப்படின்னு. ஹூ செட் டு ஹூம்? ஐ thrice presented him a kingly crown which he did refuse. ஸோ ஆண்டனி வந்து அந்த ரோமன் பீப்புளை பார்த்து சொல்லுவார், நான் அந்த 3 தடவை அந்த லாஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அவருக்கு வரும், லூப்பர்கால்னு ஒரு ரோமன் ஃபெஸ்டிவல் வரும். அப்போ வந்து 3 தடவை தருவார். அப்போ ரிஜெக்ட் பண்ணிடுவார் அப்படின்ட்டு. Who said these following lines in the drama Julius Caesar? There is tear for his love, joy for his sister. மேலே பார்த்தது தான். ஸோ ப்ரூட்டஸ் வந்து இதை சொல்லுவார். If you have tears, prepare to shed them now. You all do know this mantle. These words are ஆண்டனி சொல்லுவார். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அழுக இருந்துச்சுன்னா இப்போயே அழுதுருங்க. யூ ஆல் டூ நோ திஸ் மேண்டல். அந்த துணியை மேலே அந்த துணி எதுக்கு போத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை பற்றி சொல்ல வருவார். எந்த துணியை முன்னாடி குத்துனது கேஸ்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ மார்க் ஆண்டனி தான் அதை சொல்லுவார். ஐடென்டிஃபை த ஷேக்ஸ்பியர்ஸ் பிளே இன் விச் த ஃபாலோயிங் லைன்ஸ் occur. ஐ am no orator as Brutus is. ஸோ இதை வந்து பட் as you know. ஸோ இது வந்து ஜூலியஸ் சீசரில் வர்றது தான். ஆண்டனி சொல்லுவார், நன் ப்ரூட்டஸ் நன். Which words are these from Shakespeare, Julius Caesar? Find out the correct answer from the given below. ஸோ இது வந்து ஜூலியஸ் சீசரில் வர்றது. சிட்டிசன்ஸ் வந்து சொல்லுவாங்க, அதாவது ப்ரூட்டஸ் வந்து அவரோட பேச்சை முடிச்சதுக்கப்புறம் சிட்டிசன்ஸ்கிட்ட கேட்பார், நான் செஞ்சது தப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்போ சிட்டிசன்ஸ் சொல்லுவாங்க, இல்லை நீ செஞ்சது தப்பு இல்லாமாங்க. அதுதான். He hath bought many captives home to Rome. Who ransom did the general coffers fill? இந்த above quote he refers to-னா, ஸோ சீசர் வந்து ரொம்ப நிறைய அடிமைகளை கொண்டு வந்து அதை வந்து யாரோட கஜானா வந்து அவர் ஃபில் பண்ணார், நம்ம கஜானாவை தான் இது பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சீசர் வந்து ஹீன்னு ரெஃபர் பண்ணார். இது வந்து மார்க் ஆண்டனி வந்து சொல்லுவார். The line, the evil that men do lives after them occurs in the play. ஸோ the line, the evil that men do lives after them. அதான் எடுத்தோடனே ஆண்டனி அவர் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லுவார், இப்போ ஒரு மனுஷன் செய்கிற கெட்டது வந்து அவன் செத்ததுக்கு அப்புறமும் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஜூலியஸ் சீசரில் வந்து மார்க் ஆண்டனி சொல்லுவார். Who among the following wrote the play Julius Caesar? Shakespeare. This was the most unkindest cut of all. By whom was the most unkindest cut inflicted? Marcus Brutus தான் அதை இது பண்ணுவார். Which is the following characters is not from the drama Julius Caesar? ஸோ ஆண்டனியோ தான் அதில் இல்லை. சரிங்களா, இது எல்லாமே வந்து இந்த கதையோட தான். ஸோ கேஸ்கா வந்து ஜூலியஸ் சீசரோட அந்த கதையில் வர ஒரு கேரக்டர் தான். ஆண்டனியோ வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் உங்களுக்கு வரும். ஸோ மென்ஷன் த கேரக்டர்ஸ் அண்டர் காலம் ஏ வித் தர் அட்டரன்ஸ். ஸோ ப்ரூட்டஸ் வந்து ஸோ நாட் பேட் ஐ லவ்ட் சீசர். அந்த 4th, நாட் பேட் ஐ லவ்ட் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்ட் ரோம் மோர். இதை வந்து ப்ரூட்டஸ் சொல்லுவார். போர்ஷியா வந்து இட் பிளஸ் ஹிம் தட் கிவ்ஸ் அண்ட் ஹிம் தட் டேக்ஸ். ஸோ இதை மட்டும் சொல்லுவார். போர்ஷியா வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வந்து சொல்லுவாங்க, அதாவது மெர்சியை பற்றி சொல்லும் போது அந்த லைன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 2 பேர்த்தையும் வந்து ப்ளஸ் பண்ணும், கொடுக்குறவங்களையும் யாருக்கு மெர்சி போதோ அவங்க 2 பேர்த்தையும் ப்ளஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ 3rd ஆண்டனி, இந்த 3க்கு வந்து
ஃபார் ப்ரூட்டஸ் as you know was Caesar's angel. ஸோ இதை வந்து மார்க் ஆண்டனி சொல்லுவார். ப்ரூட்டஸ் வந்து சீசரோட ஒரு கணவன் இதாக இருந்த ஏஞ்சல் மாதிரி இருந்தார் அப்படின்னு. ஷைலாக் வந்து மோஸ்ட் லேர்ன் ஜட்ஜ் சென்டென்ஸ் கம் ப்ரிப்பேர் அப்படின்ட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை இது நீங்கள் கட் பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த டைலாக்கை வந்து ஷைலாக் சொல்லுவார். ஸோ ஆன்சர் 4, 3, 2, 1 தான். ஆண்டனி சேஸ் தட் சீசர் வாஸ் vanquished நாட் பை வெப்பன்ஸ் பட் பை இன்கிராட்டிடியூட். ஆண்டனி சொல்கிறாரு சீசர் வந்து அந்த ஆயுதத்தால் கொலை பண்ணப்படல, கிராட்டிடியூட் நம்பிக்கை துரோகத்தால் தான் கொலை பண்ணப்பட்டார் அப்படின்னு. ஸோ இன்கிராட்டிடியூட் அது. In Julius Caesar, Antony says, friends, Romans, countrymen, lenders, what does this open line signify? Is a rhetoric to lure the audience. ஸோ என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ரோமன்ஸ், கண்ட்ரிமென் உங்கள் காதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு. இதை எதனால் வந்து இந்த லைனை எதை சொல்லுது அப்படின்னா இட் இஸ் அ ரீட்டோரிக் டு லூர் த ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸை கவர்றதுக்கான ஒரு பேச்சு அப்படின்ட்டு. டு நாட் லிசன் டு மீ கிடையாது, இல்லை இட் இஸ் அன் ஐஸ் பிரேக்கர் கிடையாது, ஸ்பீக் பேக் டு மீ. ஸோ அந்த ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கான ஒரு இதாக அதை ஆரம்பிக்கிறார். ஜட்ஜ், ஓ யூ காட்ஸ், ஹவு டியர் சீசர் லவ்ட் ஹிம், திஸ் வாஸ் த மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல். ஹூ இஸ் ஹிம் ரெஃபர் டு? லவ்ட் ஹிம் இது வந்து யாரை சொல்லியிருப்போம்னா சீசர் லவ்ட் ஹிம்னா ப்ரூட்டஸை வந்து சொல்லுவார் ஆண்டனி. அவர் எவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு. In Julius Caesar, Brutus says, not that I loved Caesar less, but that I loved Rome more. In the above lines, the speaker loved Rome more than he loved Caesar. So, இதான் ஆன்சர். மீதி எல்லாம் எதுவுமே கிடையாது. Why did Brutus kill Julius Caesar according to Brutus' own defense? Because Caesar was ambitious. ஸோ அதில் தான் வந்து 10 தடவைக்கு மேலே சொல்லிடுவாங்க Caesar was ambitious அப்படின்ட்டு. ஸோ மீதி எதுவுமே கிடையாது. Though he had no hand in his death, shall receive the benefit of his dying, a place in the commonwealth. Who is speaking about whom in the above passage? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கொன்னுருவாங்க சீசரை வந்து ப்ரூட்டஸ் கொன்னதுக்கப்புறம் ஆண்டனி அந்த பாடி எடுத்துகிட்டு வரும்போது ப்ரூட்டஸ் சொல்லுவார், இது மாதிரி அங்கே ஆண்டனி வந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னாலும் இந்த கொலை சீசரை கொன்னதுனால என்ன பயன் வருதோ அது ஆண்டனியன் தான் வந்து இது பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ ஆண்டனியை பார்த்து வந்து இதை சொல்லுவார். In Julius Caesar, Antony speaks the following line. This is the most unkindest cut of all. The cut is above in stab off. So Brutus குத்துனது. Identify the play in which the following lines are. Ambition should be made of stuff or stuff. அதாவது ஆம்பிஷனாக இருக்கிறவங்க வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே ரிஜிடாக இருப்பாங்க, சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்க மாட்டாங்க. ஆனால் சீசர் வந்து அப்படி கிடையாது அப்படிங்கிறார். ஸோ ஜூலியஸ் சீசரில் இது வந்தது. வாட் மேக்ஸ் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ஜூலியஸ் சீசர்? நாட் தட் ஐ லவ்ட் சீசர் லெஸ் பட் ஐ லவ்ட் ரோம் மோர். ஸோ ப்ரூட்டஸ் வந்து இதை சொல்லியிருப்பார், நான் வந்து சீசரை கம்மியாக லவ் பண்ணல, நான் ரோம் அதிகமாக லவ் பண்ணேன் அப்படின்ட்டு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஆப்ஷன்ஸ் given below. Who is here so base that would be a bondman? The words are spoken by ப்ரூட்டஸ். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்தளவுக்கு இங்கே யார் இருக்கா, அவ்வளோ ஒரு இவ்வளோ இது நடந்ததுக்கப்புறம் சீசர் கூட அந்தளவுக்கு பாண்டானவங்க யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பார் ப்ரூட்டஸ். In Julius Caesar, Antony says, the evil that men do lives after them, the good is often inferred with their bones. என்ன ஆன்சர்னா, the evil வந்து அவங்க செத்ததுக்கப்புறமும் ஞாபகம் இருக்கும், பட் நல்லது வந்து அவங்க இறக்கும் போதே இறந்துரும் அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும் அதுலேருந்து. டேஷ் வான்ஸ் சீசர் அபவுட் த ஐடியாஸ் ஆஃப் மார்ச். ஸோ சூத்சேயர் வந்து சொல்லுவார் மார்ச் 15 அந்த நாளில் வேணாம் அப்படின்ட்டு. இன் ஜூலியஸ் சீசர், ஆண்டனி சேஸ், த நோபல் ப்ரூட்டஸ் hath told you Caesar was ambitious. If it were so, it was a grievous fault. What is the grievous fault referred here? அதாவது ஆம்பிஷியஸாக இருக்கிறது வந்து ப்ரூட்டஸ் வந்து சொன்னார் சீசர் வந்து ஆம்பிஷியஸ் அப்படின்னா. ஆம்பிஷியஸாக சீசர் இருந்திருந்தார் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிறார். ஸோ எது வந்து இங்கே பெரிய தப்பு, கிரீவியஸ் ஃபால்ஸ் இந்த இதில் எதுன்னு கேட்குறாங்க, ஆம்பிஷியஸாக இருக்கிறது. இன் ஜூலியஸ் சீசர், ஆண்டனி சேஸ், he hath brought many captives to Rome, whose ransoms did the general coffers fill. Ransoms in the line means அந்த பிரிசனர்ஸை வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு அவங்கள விடுவிக்கிறதுக்கு வந்து காசு வாங்க. ஸோ அந்த காசு வாங்கி கஜானாவை ஃபில் பண்ணுவார். சரிங்களா? ஸோ ரேன்சம்ஸ்னால் வந்து பேமெண்ட் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் பிரிசனர்ஸ். த ஃபாலோயிங் லைன் ஃப்ரம் த பிளே ஆஃப் ஜூலியஸ், ஓ ஜட்ஜ்மெண்ட் தோ ஹார்ட் ஃப்ளட் பை த brutish ஃபீல்ட்ஸ். ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்டு இன் த above line. ஸோ இப்போ இது வந்து பெர்சானிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறது? ஓ ஜட்ஜ்மெண்ட் தோ ஆர்ட் ஃப்ளட் பை த brutish beast.
அதாவது எப்படி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லுவார். ஓ ஜட்ஜ்மெண்ட், அதாவது தப்பான இதை கொடுத்து வந்து இந்த தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி ஒரு மிருகங்கள் மாதிரி இவரை கொண்டுட்டாங்க ப்ரூட்டிஷ் பீஸ், தோ ஆர்ட் ஃப்ளட் பை த ப்ரூட்டிஷ் பீஸ் அப்படின்னு தப்பான இது பண்ணி இவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பெர்சானிஃபிகேஷன். இன் ஜூலியஸ் சீசர் ஆண்டனி சேஸ் ஃபார் ப்ரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன், ஹியர் த டோன் ஆஃப் ஆண்டனி இஸ் ஒன் ஆஃப் ஐரணி. ஐரனின்னா என்ன சொல்கிறது, ப்ரூட்டஸ் இஸ் ஆனரபிள் மேன் திருப்பி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி. ஐரனினா வந்து முரணானது அந்த மாதிரி. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் செனேட்டர் டு ஸ்டாப் சீசர்? கேஸ்கே தான் ஃபஸ்ட்டு குத்தினான். இன்கிராட்டிடியூட் மோர் ஸ்ட்ராங் தென் ட்ரைட்டர்ஸாம், ஹூ அட்டர் தீஸ் வேர்ட்ஸ்? ஸோ மார்க் ஆண்டனி வந்து சொல்லுவார், நம்பிக்கை துரோகம் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் தான் மீதி எல்லாத்தோடையும் ஸ்ட்ராங், அது வந்து ஒரு பெரிய இது அப்படிம்பாரு. வேர் டிட் ஆண்டனி அட்ரஸ் த பப்ளிக் while displaying Caesar's body to the Romans? ஸோ எங்கே அட்ரஸ் பண்ணார்னா மார்க்கெட் பிளேஸில். ஐ கம் டு bury Caesar not to praise him. ஸோ இதை மார்க் ஆண்டனி தான் சொல்லுவார், நான் அவரை புதைக்க தான் வந்திருக்கேன், ப்ரைஸ் பண்ணார். ஃபார் Brutus as you know was Caesar's angel. Oh you gods, how dearly Caesar loved him. Who was Caesar's angel? ஸோ ப்ரூட்டஸ் தான் வந்து சீசரோட ஏஞ்சலாக இருப்பார். For Brutus is a honorable man. Which poetic device is used by Shakespeare in this line? Brutus is a honorable man, irony, முரணானது. Had you rather Caesar were living, die all slaves? Select the most accurate of the 4 given tongues in the above question. Caesar would have enslaved his countrymen if he had alive. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சீசர் வந்து உயிரோடு இருந்திருந்தா அவங்களோட கண்ட்ரிமன் எல்லாத்தையும் வந்து விடுவிச்சிருப்பாரு அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது கொஷின்ஸ் வந்து நிறைய கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு 68 கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா, சரி பார்த்துடலாம். Caesar loved me, I weep for him. These words were quoted by Brutus வந்து சொல்லுவார், சீசர் என்னை லவ் பண்ணுறாரு அதனால் நான் அழுகுறேன் அப்படின்ட்டு. நாட் தட் ஐ லவ் சீசர் லெஸ் பட் ஐ லவ் சீசர், இது வந்து ப்ரூட்டஸ் சொல்கிறது. ஃபார் ஐ ஹேவ் நெவர் வித் நார் வேர்ட்ஸ் நார் வேர்த் action nor utterance nor power of speech. The above words were taken from இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஷேக்ஸ்பியரோட இந்த இதுதான் ஜூலியஸ் சீசரில் இருந்தால். எப்போனா மார்க் ஆண்டனி வந்து இதை சொல்லுவார், நான் வந்து அந்த மாதிரி திறமையான பேச்சு இதாக கிடையாது. ஸோ இது வந்து பவர், ஒரு ஸ்பீச்சுக்கு வந்து அவ்வளோ பவர்லாம் கிடையாது, ப்ரூட்டஸ் மாதிரி நான் அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு கரெக்டாக கடைசியில் சொல்லுவார். Who say this? My heart is in the coffin there with Caesar and I must pass till I come back to me. என்னோட மனசு வந்து அங்கே சீசர் கூடயே அவன் அந்த எப்படி சொல்கிறது, அந்த அந்த எப்படி அந்த காஃபின்னு சொல்லுவாங்கல்ல, அதுலேயே என்னோட மனசு அங்கேயே இருக்குது, அது வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறார். இது மார்க் ஆண்டனி சொல்லுவார். ஆம்பிஷன் அக்கார்டிங் டு ஜூலியஸ் சீசர் ஷுட் பி மேட் ஆஃப் ஸ்டர்னர் ஸ்டெப், இதை வந்து ஆண்டனி வந்து சொல்லுவார். சரிங்களா, ஏன்னா ஆம்பிஷியஸாக இருந்தால் வந்து அவங்க மக்கள் வந்து ஒரு அழுகுறப்போ அவரும் சேர்ந்து அழுவ மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஆண்டனி. திஸ் இஸ் த மோஸ்ட் அன்கண்டெஸ்ட், இது வந்து ப்ரூட்டஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் கண்ட்ரிமன் லெண்ட் இயர்ஸ் ஐ கம் டு bury Caesar not to praise him, இதை ஆண்டனி சொல்லுவார். நாட் தட் ஐ லவ்ட் சீசர் பட் ஐ லவ்ட் ரோம் மோர். தீஸ் வேர்ட்ஸ் ப்ரூட்டஸ் வந்து சொல்லுவார், ஐ கம் டு bury Caesar not to praise him, இதை ஆண்டனி சொல்லுவார். Who said these lines? Friends, Romans, countrymen, lend me, I come to. ஸோ இதை வந்து மார்க் ஆண்டனி சொல்கிறது. A to brute, you to Brutus, Julius Caesar சொல்கிறது. Which are the following words of Antony is Shakespeare? My heart here is in the coffin, there with Caesar. Who is here so base that would be a bondman? I will not do them wrong. I rather choose the wrong, the dead of wrong myself. Who is here so rude that would not be a Roman. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறது, எந்தெந்த which are the following were the words of Antony in Julius. ஃபஸ்ட்டு இது வந்து ஆண்டனி தான் சொல்லுவார். ஃபஸ்ட்டு வந்து ஆண்டனி வந்து சொல்லுவார், who is here so base that would be a bondman அப்படின்ட்டு. இதை பேசுகிறது வந்து ப்ரூட்டஸ் வந்து சொல்லுவார், அந்தளவுக்கு யார் இங்கே இருக்கா, ரொம்ப என்னை விட இந்த சீசர்ட்ட அந்தளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு கடைசியாக பேசுவார். அது வந்து ப்ரூட்டஸ் சொல்கிறது. ஐ வில் நாட் டூ தம் ராங், ஐ ரேதர் சூஸ் த ராங் த டெட் ஃபார். ஸோ நான் யாரையும் தப்பு சொல்ல மாட்டேன், சீசரை ப்ரூட்டஸை சொல்ல மாட்டேன், இல்லை வேறு யாரையும் சொல்ல மாட்டேன், நான் வந்து சீசரை தான் சொல்லுவேன்.
அவன் தான் வந்து தப்ப இது பண்ணான் டெட் வரும் அவனை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அப்படிங்கிறத. ஸோ இது வந்து ஆண்டனி சொல்கிறது. ஹூஸ் இயர் ஸோ ரூட் தட் வுட் நாட் பி எ ரோமன் அப்படின்னு. ஸோ இது வந்து ப்ரூட்டஸ் சொல்கிறது. ஸோ 1 and 3 தான் ஆன்சர். இன்கிராட்டிடியூட் மோர் ஸ்ட்ராங் than ட்ரைட்டர்ஸாம் குவைட் vanquished him mind with a speaker. ஸோ நம்பிக்கை துரோகம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, மோர் ஸ்ட்ராங் than ட்ரைட்டர்ஸாம், ஒரு வீரனோட இதோட நம்பிக்கை துரோகத்தை வந்து இது பண்ணுறாங்க. நம்பிக்கை துரோகம் வந்து ஒரு ட்ரைட்டர்ஸோட அதை விட வந்து ட்ரைட்டர்ஸ்னால் வந்து எப்படி சொல்கிறது, ஏமாத்துறான்ல ட்ரைட்டர், போய் சொல்லி அவனோட இதோட பெரிய இது குவைட் vanquished him, அதுதான் வந்து அவனை கொண்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஆண்டனி சொல்கிறார். ஹூ uttered these words? ஃப்ரெண்ட்ஸ், ரோமன்ஸ், கண்ட்ரிமன், லெட் மீ யூஸ். மார்க் ஆண்டனி வந்து சொல்லுவார். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் டேஷ் நாட் தட் ஐ லவுட் சீசர் லெஸ் பட் தட் ஐ லவுட் ரோம் மோர். ஸோ இதை வந்து ப்ரூட்டஸ் சொல்லுவார். ஸோ கலிஃபோர்னியா வந்து சீசர்ஸ் ஒய்ஃப். டெசியஸ் ப்ரூட்டஸ் வந்து ஒன் ஆஃப் த கான்ஸ்பிரேட்டர்ஸ். மார்க்கஸ் ப்ரூட்டஸ் பிலோவ்ட் ஃப்ரெண்ட். மார்க் ஆண்டனி அவர் தான் வந்து எலகன்ஸ் ஆஃப் ஸ்பீச், அவரோட பேச்சு திறமை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ் occurs in வில்லியம் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க்? த ஈவில் டஸ் நாட் அக்கர், த ஈவில் தட் மென் டு லிவ். ஸோ அது இதில் தான் வரும். மை டீட்ஸ் அப்பான் மை ஹெட், ஐ கிரேவ் த லா. இது வந்து மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் வரும். ஓ ஜட்ஜ்மெண்ட் தோ ஆர்ட் ஃப்ளட் பைபிள், இதுவும் இதில் ஜூலியஸ் சீசர் வரும். ஸோ லாஸ்ட் லைன் வராது. Choose the option that contains the name of the speaker and play of these. Believe me for mine honor and have respect for mine honor and you may believe. ஸோ இதை வந்து ப்ரூட்டஸ் வந்து சொல்லுவார். என்னைய வந்து நம்புங்க, நான் சொல்கிறத வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. Had you rather Caesar were living and die all slaves? Select the most accurate. ஸோ Caesar would have enslaved his countrymen if he had been alive. அவங்க கண்ட்ரிமேனை வந்து had you rather Caesar were living and die all slaves அப்படின்னா சீசர் வந்து உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவங்க கண்ட்ரிமேன்லாம் ஸ்லேவ் மாதிரி வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். 50th கொஷின். ஸோ டோட்டலாக எல்லாமே பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் இதில் லீவ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரம் ஆதி ஸ்டடி சர்க்கிள். ஓகே. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.